கன்னிராசிக்காரர்களுக்கு வார இறுதியில வாரத்தின் முதல் 5 நாட்கள் சந்திராசிரமம் இல்லை. ஆனா வார கடைசியில வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணி 2 நிமிஷத்துல இருந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முழுக்க சந்திராசிரமம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:31 வரைக்கும், வெள்ளிக்கிழமை 12 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 12:30 மணி வரைக்கும், வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் சந்திராசிரம நாட்கள். மற்ற நாட்கள்ல எப்படி இருக்கிறார்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் 6ஆம் இடத்திற்கு வருகிறார், அப்புறம் 7ஆம் இடத்திற்கு வருகிறார், அப்புறம் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த வாரத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன, வாரம் முழுவதும் ராசிநாதன் நீச்சத்தோடு பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறார். ராசிநாதன் அடிபட்டாலே கொஞ்சம் நமக்கு ஏதாவது ஒண்ணுல ஒரு முரண்பாடுகளான சில விஷயங்கள் இருக்கும். ஆண் பெண் உறவுகள்ல கொஞ்சம் கலக்கங்கள், நண்பர்கள் ஏதாவது ஏமாத்தக்கூடிய அமைப்பு, கூட்டாளிகளோடு கருத்து வேற்றுமை அமைப்புகள், பார்ட்னர்ஷிப்பு, இவரை நம்பி நான் அப்படி பண்ணேன், அவரை நம்பி இப்படி பண்ணேன், பாரியா எனக்கு நடுவழியில கழுத்து இருக்கிறாங்க, நடுவழியில கால வர்றாங்கன்ற மாதிரியான சில எண்ணங்கள் இந்த வார ஆரம்பத்திலிருந்தே அப்படியே கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துடும். கன்னிராசிக்கு ஒரு கொடுப்பனை என்னன்னா, ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் பரிவர்த்தனை அடைகிறார், 7ஆம் இடத்திலிருந்து ராசியவே பார்க்கிறார். அதுவும் ஒரு வகையில் நல்ல விதமான அமைப்பு தான். ஆக சகோதரர்களால் ஏதாவது மனக்கலக்கம், சகோதரர்களிடையே சண்டை போடுறது, தம்பி தங்கச்சிகள் நமக்கு ஒரு எதையும் சரியா செய்ய விடாம போறது, சில நேரங்களில் சில பேரை திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாதுல்ல, அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதுமே இருப்பீங்க. அதிலும் குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு இருப்பீங்க. வெள்ளி சனி ஞாயிறு எத்தகைய ஒரு முடிவையும், ஒரு வேலையை விடுறது, தொழிலை ஆரம்பிக்கிறது, அம்மா கிட்ட அப்பா கிட்ட இப்படி பேசலாம் அப்படி பேசலாம், அல்லது இவரை உண்டு இல்லைன்னு வச்சுக்கிறேன்ற மாதிரியாக யாரையாவது ஒருத்தரை திட்ட வேண்டும், யாரையாவது ஒருத்தரிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற சில விஷயங்களை தள்ளி வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் வராதுங்க, கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். அதனால எந்த முடிவையும் எடுக்காதீங்க. யாரையும் கொஞ்சம் கோபப்பட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம்.